அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்துல முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்குங்க. இந்த 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன? நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள நான் உங்ககிட்ட முழுசா தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க துணிச்சலான முடிவுகள எடுக்க போறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுதுங்க. புதிய முயற்சிகள இறங்குவதற்கும், உங்கள மேம்படுத்திக் கொள்வதற்கும் இது சிறந்த காலகட்டமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. எந்த மாத அமாவாசையா இருந்தாலும், அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அல்லது தானம் செய்வது, இது மாரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய புண்ணியங்கள் வந்து சேருங்க. குறிப்பா சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு சுப பலன்கள் அதிகமாக நிறைந்ததாக இருக்குங்க. தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது. புதிய முயற்சிகள்ல வெற்றியும், பணவரவும், குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் வரக்கூடிய நாட்களாக இருக்குங்க. புதிய முதலீடுகள் மற்றும் விரிவாக்க பணிகளுக்கு உகந்த மாதமாக வரக்கூடிய மாதம் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரப்போகுதுங்க. உறவினர்களோட வருகையால இல்லத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. மன அமைதியும், நல்ல ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. இருந்தாலும் சரியான உணவு முறையை கடைபிடிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிதிநிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. பழைய கடன்கள அடைச்சு புதிய சேமிப்ப தொடங்க போறீங்க. குறிப்பா சொல்லணும்னா, வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாகவே அமையப் போகுது. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கலவைகள் மிகுந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. வேலை விஷயங்கள்ல சனி சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு விவகாரங்கள்ல தொடர்பான விஷயங்கள்ல, வணிகத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கப் போகுது. பெரிய தொழில் அல்லது தொழில்முறை விஷயங்கள்ல ஆபத்துகளை எடுப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. கவனமாக இருந்துக்கோங்க வேலை செய்யற இடத்துல. உங்கள் வேலை தொடர்பான விஷயங்கள்ல கலவையான பலன்கள் நீங்க அனுபவிக்க நேரிடும்னு சொல்றாங்க. வேலைய பொறுத்தவரை இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சராசரி பலன்கள தான் தரக்கூடியதாக இருக்காது. இந்த மாசம் அதாவது வரக்கூடிய நாட்கள்ல கல்வி ரீதியான கலவையான பலன்கள உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்காரு. சராசரியாக பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கும். சில உங்களுக்கு சாதகம் இல்லாத விஷயங்களும் இருக்குங்க. குடும்ப விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா, ஞானத்த காட்டுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வழி நெறைய இருக்குங்க. குடும்ப விஷயங்கள்ல சில பலவீனமான முடிவுகளை உங்களுக்கு எடுக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட வீட்டு விஷயங்கள்ல முடிவுகள் மிகவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்துல நல்ல முன்னேறுவதற்கான சராசரி பலன்கள் இருக்க போகுதுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பொதுவாக அதாவது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு. உங்கள் 7வது வீட்ல அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள கொடுக்க இருக்காரு. நிதி ரீதியாக உங்களுக்கு சராசரி பலன்களே தரக்கூடியதாக இருக்காங்க. ஆனா, சேமிப்பு பலவீனமாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்க பலன்கள் பார்த்தீங்கன்னா, சராசரியாக இருக்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உடல்நல குறைவுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. பெரிய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்க முயற்சி செய்வது மிக மிக நல்லது. நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா, வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியா பார்த்தோம்னா, வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக தாங்க உங்களுக்கு இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் முன்னாடி, தீர ஆலோசித்து செய்வது மிக மிக நல்லது. கூட்டுத் தொழில்ல இருப்பவங்க பார்த்தீங்கன்னா, கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவை காட்ட நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய ஆர்டர்கள் விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கனாலும் கவனமோட செய்வது மிக மிக நல்லது.
வேலைபளு சற்று கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. வேலையை மாற்ற நினைப்பவர்கள் இப்போதைக்கு அந்த விஷயத்த தள்ளி போடுறது மிக மிக நல்லது. குடும்பத்துல சிறிய வாக்குவாதங்கள் எழ நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி இடையே புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. உறவினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வாய் விட்டுறாதீங்க. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்புல கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மன அழுத்தம் மற்றும் சோர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜலதோஷம், தொண்டை தொடர்பான உபாதைகள் வரலாம். உணவு மற்றும் தூக்கத்துல கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில வழிபடுவதும், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்க்கை அம்மனை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் துர்க்கை அம்மனை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆழ் மனதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மனதார வேண்டி நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. நம்மளோட கண்ணீருக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பாங்க கடவுள். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்துல கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் ஏற்படுறதுனால நீண்ட நாள் கனவாக சொந்த வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு கைகூடுங்க. வங்கி கடன்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராகி பல வழிகள்ல உங்களை கையை நிரப்ப போகுது. குறிப்பா சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாகவே அமைய போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய அதிர்ஷ்டத்தோட துணையால தொழில் ரீதியாக இந்த மாதம் அதாவது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகுது. நிலுவையில் இருந்த பணி கூட உங்களுக்கு விரைவாக முடிக்க போறீங்க. லாபம் ஈட்டுவதற்கான புதிய வாய்ப்புகளும் உருவாக போகுது. உங்களுடைய உடல் நலத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. உடல்நிலை சீராகவே இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பிடத்தக்க நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல சட்ட ரீதியான விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க மிக சிறப்பான நேரமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல் நலத்துல சில ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க நீங்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பா சொல்லணும்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால பல விதத்துல நன்மைகள் உங்களுக்கு தரப்போறாரு. உங்களுடைய தனித்துவம் மற்றும் திறமை ஜொலிக்க போகுதுங்க. உங்களுடைய ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய தன்மை வேலைகளை வேகமாக முடிக்க போறீங்க. வரக்கூடிய நாட்கள்ல திட்டமிட்ட சில முக்கிய பணிகள் உங்களுக்கு வெற்றி அடைய போகுதுங்க. ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் தனஸ்தானத்திற்கு மாறுவது உங்களுடைய உயர்கல்வி மற்றும் வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு வர போறாங்க. குடும்பத்துல பல பிரச்சனை காரணமாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் படிப்படியாக குறையுங்க. குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமான தீர்க்கும் முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னாவே குடும்பத்துல நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ முடியுங்க. பொதுவா சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையும் அனுகூலமான பலன்களையும் தரும். தொழில்ல சிறப்பான முன்னேற்றம், புதிய திட்டங்கள் மற்றும் தடைபட்ட பணம் கைக்கு சேரும். ராசிநாதர் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதனால துணிச்சலுடன் மன உறுதியுடன் செயல்பட போறீங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. புதிய செயல் திட்டங்களை வகுத்து வெற்றி பெற போறீங்க. யாருக்காகவும் கொடுத்த கடன் தொகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க. இந்த மாதத்துல அதாவது வரக்கூடிய நாட்கள்ல குரு பெயர்ச்சி, சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற முக்கிய கிரகங்களோட மாற்றங்கள் நிகழ இருக்கு. இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகவே ஏற்பட போகுதுங்க. சிறப்பு பரிகாரங்களா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை அதிகரிக்கவும் காரியம் வெற்றி பெறவும் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்குங்க. அது மட்டும் இல்லாம அனுமன் சாலிசா பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லதாக இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ருச்சக ராஜயோகத்துல பெரிய பலன்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால மாதத்தோட கடைசி வாரம் வரை மேச ராசியிலேயே சஞ்சரிக்க போறாரு. குருவும் சுக்கிரனும் உங்களுடைய 4ஆவது வீட்டுல இருக்கிறதுனால சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம
உங்களுடைய தைரியமும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகுது. நீங்க எடுத்த அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி தாங்க. அது மட்டும் இல்லாம, நிர்வாகம் மற்றும் அரசாங்க வேலைகள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாகவே அமையப் போகுதுங்க. நீங்க எடுத்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடியப் போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகள்ல மேசராசி நேயர்களுக்கு நடக்கவிருக்கும் நன்மைகள் என்னென்ன? அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.